கதை படிக்கலாம் வாங்க. இரு உள்ளங்கள் பகுதி 42. வேகமாக வந்து சிம்னியின் கைகளை பிடித்த சுரேகா, இப்படியெல்லாம் பேசாதே சிம்னி, எனக்கு பெத்த பாசம் இருக்கும்ல என்று கேட்டார். பெத்த பாசம் யாருக்கு, உனக்கா என்று கர்ச்சித்தவள் எதிரே இருந்த சுரேகாவின் கழுத்தை பிடித்து அழுத்தியவாறு, என் மகளை பத்தி இன்னொரு வாட்டி பேசின உன்னை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டேன் என்று பத்திரகாளியாக உருமினாள். சிம்னியின் கோபம் கண்டு சற்று மிரண்டுதான் போனாள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இதுதானோ? எனக்கு என் மகளை பார்க்கணும் சிம்னி. அவர் பெயர் என்ன என்று சுரேகா கேட்டாள். சி போ என்று அவளை சோபாவில் தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் சிம்னி. சுரேகாவின் வீட்டிலிருந்து வெளியேற கீழே சாலைக்கு வந்த பிறகுதான் இந்த போராட்டத்தில் தனது கையில் இருந்த கைபேசியை அங்கே தவறவிட்டது ஞாபகம் வந்தது. அட கடவுளே என்று பதட்டத்துடன் தலையில் அடித்து கொண்டவள் மீண்டும் உள்ளே ஓடி லிப்டில் பயணித்து சுரேகாவின் வீட்டை அடைந்து கதவை திறந்தாள். எது நடக்கக்கூடாது என்று பயந்தாலோ அது நடந்தே விட்டது. ஆம், சுரேகா இவளது கைபேசியை எடுத்து திறந்து அதிலிருந்து தியாவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். தாவிச் சென்று அவளிடமிருந்து போனை பிடுங்கினாள் சிம்னி. திகைப்பில் கண்கள் விரிய, இந்த பேபி நான் மும்பை ஏர்போர்ட்டில் பார்த்திருக்கேன். அவ கூட நான் பேசியிருக்கேன். பெயர் கூட எதுவோ சொன்னாலே, அந்த அழகான குட்டி. ஞாபகம் வந்துடுச்சு. தியா 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 என்று தான் சொன்னாள் என்று பூரித்து பேசிய சுரேகா, என் மகள் பெயர் தியாவா? எவ்வளவு அழகாக என்கிட்ட பேசினா தெரியுமா என்று இவளிடமே கூறிய அந்த தருணம் சிம்னி உடைந்து போய் அங்கே தரையில் சரிந்து விழுந்தாள். அழும் சிம்னியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் சுரேகா. அப்போ என் அன்னைக்கு நீயும் அதே ஏர்போர்ட்டில் தான் இருந்திருக்க. நானும் தியாவும் பேசுவதை மறைஞ்சிருந்து கவனிச்சிருக்கேன் என்றவள், என் மகளை எனக்கு அறிமுகம் செய்து வைக்கணும்னு உனக்கு தோணவில்லையா சிம்னி என்று கேட்டாள். மண்டியிட்டு அமர்ந்திருந்த சிம்னி இந்த வார்த்தைகளுக்கு ஆவேசமாக எழுந்தாள். இதோ உன் வார்த்தைகளின் முரண் உனக்கு தெரியுதா சுரேகா? உன் மகளை உனக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கணுமா? உன் மகளை உனக்கு அடையாளம் தெரியலையே, அப்போ நீ எங்கே விட்டுட்டு போன என்று ஆவேசமாக கேட்டாள். திரும்ப திரும்ப பழங்கதையே பேசாதே, நீ செய்தது தவறுதான் என ஆத்திரமாக கத்தினாள். யார் தவறு செய்தார்? நீ செய்த எல்லா தவறுகளுக்கும் என்னை பொறுப்பாக்கிவிட்டு ஓடி போயிட்ட. நான் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு என் மகளை வளர்த்தேன் தெரியுமா என்று கண்ணீருடன் கேட்டாள். நல்லா வளர்த்துருக்கதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கென்ன இப்போ எல்லாத்துக்கும் பணம் வேணும்னா எவ்வளவு வேணும் சொல்லு என்று கேட்டு சிம்னியின் தாய்மையை கொச்சைப்படுத்திய அந்த தருணம் சுரேகா மிகவும் அருவருப்பானவளாக தெரிந்தாள். தன்னோடு சேர்த்து ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே அவமானப்படுத்தி விட்டது போல் வெகுண்டாள் சிம்னி. தன்னை வேகமாக நெருங்கியவளை அலட்சியமாக பார்த்து வாசல் கதவை நோக்கி விரல் நீட்டி, சரி, எந்த பேச்சும் வேண்டாம், நீ இங்கிருந்து போகலாம் என்று பட்டென கூறினாள். ஆமாடி, இவள் என்ன செய்ய போகிறாள் என்றோ தெரியலையே என அயர்ந்து போனாள் சிம்னி. இனி இவளிடம் வாதிடுவது பலனளிக்காது என்று புரிய மெதுவாக எழுந்து வெளியே வந்தவள் பிரச்சனையை பூதகரமாக்கிய தனது கைபேசியை பார்த்தாள். படிப்பு சம்பந்தமாக ஏதாவது தெரிந்து கொள்ளவும் சிவாவுடன் பேசவும் தியாவுக்காக கைபேசியை லாக் செய்யாமல் வைத்திருந்த தனது முட்டாள்தனத்தை எண்ணி பெரிதும் வருந்தினாள். அவ்வழியே வந்த ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்தவளைக் கண்டு லதா திகைத்து போனாள். சுருண்டு விழ இருந்த மகளை வேகமாக வந்து தாங்கி நிறுத்தி, என்னடா கண்ணு ஆச்சு என்று பதட்டத்தை மறைத்து ஆறுதலாக கேட்டாள். அவ்வளவுதான். சிறுபிள்ளை போல் தாயை கட்டி கொண்டு தேம்பியவளை ஆறுதல் படுத்த முடியாமல் தவித்தாள் லதா. அறைக்கு கூட்டி போய் படுக்க வை லதா, நான் சூடா ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வாரேன் என்று விமலா பாட்டி கூற, சரிமா என்று விட்டு மகளை தாங்கி அறைக்கு அழைத்து சென்றாள். அறைக்கு சென்ற மறுநிமிடம் அவசரமாக கதவை தாளிட்ட சிம்னி, அம்மா அம்மா, நாம பயந்தது நடக்கப் போதுமா என்று வேக வேகமாக கூறினாள். என்ன நடக்கப் போகுது என்று கேட்டவள் சட்டென முகம் சுருங்க, சுரேகாவை பார்த்தியா என்று கேட்டாள். ஆமாம் என்று தலையசைத்தவள். நடந்த விவாதம் அத்தனையும் ஒன்றுவிடாமல் அவசரமாக கூறிய சிம்னி, தியா இல்லைன்னா நான் செத்து போயிடுவேம்மா என்றாள். இப்படியெல்லாம் பேசாதே, இப்ப நான் சரியா யோசிச்சு முடிவெடுக்கணும் என்றவள் படுக்கையில் அவளை உட்கார வைத்துவிட்டு கதவை திறந்தாள். விமலா பாட்டி கையில் டம்ளருடன் எந்திருந்தார். இந்த லதா ஹார்லிக்ஸ் கலந்திருக்கேன், சூடா குடிக்க சொல்லு என்று கூறி கையில் கொடுத்தார். நன்றிமா என்று கூறிவிட்டு சிம்னியிடம் கொடுத்து, சூடாக குடி, பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம் என்றாள். சற்று நேர அமைதிக்கு பிறகு, நாம் ஒரு லாயரை பார்த்து என்ன செய்யலாம் என்று கேட்கலாமா என்று லதா கேட்டார். வேண்டாமா, யார் மூலாவது தியாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்றது என்று பதறினாள். அப்போ இரு, அவ திரும்பி வரட்டும், அப்போ பேசலாம். இப்போ நீ அழுது சிவாவுக்கும் தியாவுக்கும் காட்டி கொடுத்துறாதே என்று எச்சரித்தாள். ஆமாம் என்பது போல் பெரிதாக தலையசைத்தவள் அப்படியே சுருண்டு படுத்து கொண்டாள். சற்று நேரம் வரை அருகே அமர்ந்து அவளது தலை கோதினாள் லதா. அன்று மதிய உணவுக்கு பிறகுதான் வந்தான் சிவா.
சிம்னியின் முகம் பார்த்து என்னாச்சு என்று கேட்டான். ஏதோ சோகமான படம் பார்த்துட்டு ஒரே அழுகையா அழுவுறா சிவா. இவளை கட்டிக்கிட்டு நீ என்ன சிரமப்பட போறியோ என்று விளையாட்டாக பேசியவள் போன வேளை என்னாச்சு அதை முதல்ல சொல்லு என்று கேட்டாள். கழிவறை சென்று முகம் கழுவி வந்த சிம்னி லதாவின் அருகே அமர்ந்து கொண்டாள். எதிரே இருந்த டீப்பாயில் கையில் இருந்த சிறிய பெட்டியை அனைவரும் முன்பும் திறந்து வைத்தவன் இதுதான் இருந்தது ஆன்ட்டி என்றான். அவன் கொடுத்த சீட்டை வாங்கி வாசித்த லதா அது சிவாவுக்காக தாத்தா ஒதுக்கிய சொத்து பட்டியல்கள். அதாவது ஆனந்தனுக்கும் மற்ற மகள்களுக்கும் என்று எழுதி வைத்த உயிலுக்கு பிந்திய உயில் அது. அப்படியானால் ஆனந்தன் வைத்திருக்கும் உயில் செல்லாது என்று ஆகிவிடும். ஒட்டுமொத்த விக்டரியில் பெரியவரின் பங்குகள் அத்தனையிலும் சிவாவுக்கு மட்டுமே உரிமை என்று பெரியவர் வசித்த பூர்வீக வீடு, அவர் நடத்தி வந்த சினிமா பட கம்பெனிகள், அது சம்பந்தமான டப்பிங் ஸ்டூடியோ என்று விக்டரியின் பெயரில் இருக்கும் சில கட்டுமானங்களும், ஹார்பரில் புழக்கத்தில் இருக்கும் 6 மீன்பிடி விசைப்படகுகளும் இவனுக்கே உரிமையானது என்று மிக தெளிவாக எழுதி அதற்கான சாட்சிகளாக 2 வக்கீல்கள் மற்றும் ஒரு சச்சிடமும் கையெழுத்து வாங்கி பக்காவாக தயார் செய்து வைத்திருந்தார். அதற்காக இளைய தாரத்தின் பிள்ளைகளையும் சும்மா விட்டுவிடவில்லை. அவர்களுக்கும் இவனைப் போலவே சமமான சொத்துக்களை கொடுத்திருந்தார். ஆனால் இவன் ஒருவன், அவர்கள் 4 பேர் என்பதால் சொத்து மதிப்பில் வித்தியாசம் இருந்தது. இந்த வக்கீல்களும் சாட்சியாக செயல்பட்ட ரிட்டையர்டு சச்சு இவர்களெல்லாம் தமக்கு தெரிவிக்காதது ஆச்சரியமாக இருப்பதாக கூறினான் சிவா. இல்லை சிவா, ஆனந்தனிடம் இருக்கும் உயில்தான் இறுதியானது என்று எண்ணியிருக்கலாம். அதோடு நீயும் எதையுமே விசாரிக்காம காணாமல் போயிட்டியே. அவர்கள் உன்னை தேடி இருக்கலாம். இப்போ நீ அவங்களையே மீட் பண்ணி உன்னோட சொத்துக்களை கையாளப்படுத்தணும் சிவா என்றாள் லதா. அவளின் அறிவுபூர்வமான யோசனையில் சிவா வியந்து கரெக்ட் ஆன்ட்டி என்றான். இப்போ நாம என்ன செய்யணும் என்று கேட்டாள் சிம்னி. சத்தமில்லாமல் இந்த உயிலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதன் பிறகு விக்டரிக்கு போய் உட்காரணும். பங்குதாரர்கள்கிட்ட உயிலோடு காப்பிகளை கொடுத்து அனுமதி வாங்கணும். நிறைய வேலை இருக்கு சிம்னி என்றான். ஆமாம் சிவா, எல்லாம் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலைகள். ஆனந்தன் கோபம் உன் பக்கம் திரும்பும். அதனால் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிக்கோ என்றாள் லதா. அதன் பிறகு சிவா சற்று பிஸியாகி போனான். முகுந்தும் சிம்னியும் ஸ்டூடியோக்குள் விளம்பர படங்கள் என்று அவர்களும் பிஸியாகிவிட்டனர். தியாவை ஸ்கூல் அழைத்து செல்லும் பொறுப்பு லதாவுடையதாக இருந்தது. ஏனோ சுரேகாவிடமிருந்து எந்தவித அழைப்பு வராத நிலையில் நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை. சுரேகாவை சந்தித்துவிட்டு வந்த 4வது நாள் அன்று அகில் இவர்களது வீட்டுக்கு வந்தான். அவனை வரவேற்று அமர வைத்த பின்னர் மெதுவாக தான் வந்த காரணத்தை கூறினான் அகில். மேடம், நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கப் போறேன் என்றான். நல்ல விஷயம் அகில். சிறு வயதிலிருந்தே உனக்கு சினிமா அனுபவம் இருக்கு. அதனால் தைரியமாக செய்யலாம் நான் என நல்ல வார்த்தைகள் கூறினான் லதா. தேங்க்ஸ் மேடம் என்றவன் சிறு தயக்கத்துக்கு பிறகு சிம்னிதான் அதில் கதாநாயகி என்றான். அதுவரை அமைதியாக இருந்த சிம்னி திகைப்புடன் நானா என்று கேட்டாள். சிம்னி இதுவரை சினிமாவில் நடித்ததில்லையே அகில். விளம்பர படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்கா. அதில் பெருசா அனுபவம் கிடைக்காதே என்று லதா யோசனையுடன் கூறினாள். இந்த படத்தில் நடிக்க அனுபவம் தேவையில்லை மேடம். சிங்கிள் மதர் பற்றிய கதை என்றான் அகில். சிங்கிள் மதர் என்ற லதா சட்டென திடுக்கிட்டு சிம்னியோட சொந்த வாழ்க்கையை படமாக்க போறியா அகில் என்று கேட்டாள். மறுப்பாக தலையை அசைத்தவன் சிம்னியோட லைஃப் பற்றிய படம் இல்லை மேடம் என்று நிறுத்தி பிறகு தி கிரேட் ஆக்டர்ஸ் லதாவோட பயோபிக் எடுக்க போறேன் என்றாள். அங்கே எந்த சப்தமும் இன்றி பெரும் அமைதியாக போனது. நீண்ட மூச்சு விட்டு அமைதியை கலைத்த லதா, என் பயோபிக் எடுக்கும் அளவிற்கு எந்த சம்பவமும் இல்லையே அகில். உப்புச்சப்பு இல்லாத லைஃப் என்று கூறினாள். அப்ப கூட அம்மா சிங்கிள் மதர் கிடையாதே என்று சிம்னி கேட்டாள். நான் பார்த்து வளர்ந்த லதாவை அப்படியே படமாக்க போறேன் என்ற அகில். சினிமாவின் இறுதியில் மட்டுமில்லை, லதாவின் மகள் யார் என்பது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில்தான் தெரிய வரும். அதுவும் லதா மேடம் சொன்ன பிறகுதான். மகளை பற்றி சொல்லி அந்த மகளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போறேன் திரைக்கதை வழியாக என்றான். அந்த அங்கீகாரம் சிம்னிக்கா என்பது தெள்ளத் தெளிவாக புரிந்தது. அவனது கலப்படமில்லாத அன்பு கண்டு கண்கள் கலங்கி போனாள் சிம்னி. நான் அங்கீகாரம் பெற்று என்னாகப் போகிறது? ஆனால் எனக்கான முதல் படியாக இப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல அம்மாவுக்கும் மகள் யார் என்பதிலும் அனைவருக்கும் தெளிவிருக்கும். அம்மாவுக்கும் ஒரு ரீ என்ட்ரி போல நான் நடிக்கிறேன் அகில் என்று சட்டென கூறிய சிம்னி, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்றாள். லதா இவளை வியப்புடன் பார்க்க நிம்மதியான மூச்சுடன் என்ன கண்டிஷன் சிம்னி என்று கேட்டான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.